ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம், ஒரு டிஃபன் ரெசிபின்னு கூட சொல்லாங்க. நம்ம இதை எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், டிஃபன் ஆர் டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது, டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இதில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் அளவை எடுத்துக்கோங்க. இது மெஷரிங் கப்பில் ஒரு 2 கப்புக்கு மேலே வரும். ஒரு 1/4 kg அளவுங்க மாவு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நீங்கள் மைதாவில் கூட செய்யலாம். நமக்கு கோதுமை மாவில் செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தியானது. அதனால் நான் கோதுமை மாவில் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு எப்படி பிசையோமோ அதே போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் சப்பாத்தி இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே சிம்பிளாக ஒரு 2 சப்பாத்திக்கு தேவையான அளவு மாவை எடுத்து வச்சு கூட இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் 1லேருந்து 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது 2 in 1 ரெசிப்பியாகவும் ஆகிடுங்க. நமக்கு சப்பாத்தி செய்யும்போது ஸ்நாக்ஸாகவும் செஞ்சுக்கலாம். ஸ்நாக்ஸ் செஞ்ச மாவில் லெஃப்ட் ஓவர் மாவில் நம்ம சப்பாத்தி கூட செஞ்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும். இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு 15 to 20 minutes, அது 20 நிமிஷமாவது அப்படியே விட்டுலாம். இப்போ மாவு ஊறிட்டுருக்க கேப்பில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானது ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா புரிஞ்சது. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காயெல்லாம் சேர்க்க போகிறேன் அப்படின்றதுனால வெங்காயம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் காய் சேர்க்கலன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது வெங்காயம் மட்டும் வச்சு செய்கிறத விட காயெல்லாம் வச்சு செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இங்கே நல்லா வதங்கிடுச்சு. இதோட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா இஞ்சி பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இதோட ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரு 5-6 பீன்ஸ் ரெண்டுமே நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துக்கலாங்க. இதோட உருளைக்கிழங்கு நீங்கள் வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம், இல்லை துருவி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன காய் இஷ்டமோ, என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் காயை எல்லாத்தையுமே நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ இங்கே 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். காய் ரொம்ப குழைய வேக தேவையில்ல, லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் போதும். ஒரு 70-80% 80% வெந்திருந்தால் போதும். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக நல்லா பொடியாக நறுக்குனேன் கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். அதுக்குள்ளே நம்ம மாவு நல்லா ஊறி இருக்கும் ஒரு 1/2 hour. அதுக்குள்ளே மாவெல்லாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு இங்கே 1/2 hour ஊறிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை ஒரு சப்பாத்தி கட்டையில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் மாவு நமக்கு ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம பூரிக்கு பிடிக்கிற மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. இது மீடியம் சைஸாக வரும். நீங்கள் இன்னும் குட்டியாக கூட உருட்டிக்கலாம். ஆனால் ரொம்ப பெருசாக உருட்டினா நமக்கு நல்லா இருக்காது. இப்போ நம்ம எல்லா உருண்டையும் உருட்டிட்டோம். இதை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் மாவு எதுவுமே போடலை. நம்ம சின்ன உருண்டையாக தான் தேய்க்க போகிறோன்றதுனால அப்படியே தான் தேய்க்கிறேன். இதை சின்னதாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இதை நீங்கள் தேய்ச்சி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கையால் கூட தட்டி எடுத்துக்கலாம். இது மீடியம் சைஸாக வரும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாக கூட செஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை 1-1.5 ஸ்பூன் கிட்ட வச்சுக்கலாம். இப்போ
ஸ்டஃபிங் வந்து நம்ம வச்சாச்சு. இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே வந்து சப்பாத்தி மாவு நம்ம ஆலு பராத்தா இந்த மாதிரி பண்ணுற மாதிரி கூட நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி டிசைனாக கூட நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி பார்க்க சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை வந்து நம்ம பிச்சு தனியாக எடுத்துடலாம். அப்போ நமக்கு அடிப்பகுதி வந்து ரொம்பவும் மொத்தமாக இருக்காது, கரெக்டாக ஈவனாக இருக்கும் எல்லா பகுதியிலையும். இப்போ இதை லைட்டாக வந்து கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் வேலை. அடியில் பாருங்கள் நல்லா பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக டிசைனாகவும் இருக்குது, மேலே வந்து நல்லா ப்ளைனாக இருக்குது. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு இங்கே ஒரு கடாயில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நீங்கள் ஆயிலில் வந்து நல்லா பொரிச்சு கூட எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்நாக்ஸ் ரெசிபியை வந்து வச்சுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு இதை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக செவந்து வர்ற வரையும் விட்டுறலாம். இப்போ இங்கே நல்லா செவந்து வந்துடுச்சு. இதை பரட்டி போட்டுக்கலாம். நல்லா இதை ஒரு 2-3 டைம் பரட்டி போட்டிங்கன்னா தான் நல்லா வெந்து இருக்கும், உள்ளேயும் வெந்திருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 டைம் பரட்டி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா கிறிஸ்பியாக உள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஸ்நாக்ஸ் டிஃபன் எப்படி வேணாலும் சொல்லாங்க. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சுட்டோம். நல்லா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.